கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் சிலுவையை குறித்த தபசு நாட்களின் தியான கூட்டத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் ஒரு பெண்மணியை குறித்து நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். மத்தேயு 26:7. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஒரு பெண்மணி. ஆனா அந்த பெண்ணு யார் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டேன், ஒரு பாவியான பெண்மணி. என்ன பாவம்? விபச்சாரம், வேசித்தனம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் ஜனங்கள் அருவருப்பாய் பேசுவார்கள். ஆனா இந்த பெண் எவ்வளவு பேருக்கு வேதனையா இருந்திருக்காங்க. தனக்குத்தானே நிம்மதி இல்லை, தன் தகப்பனுக்கு தாய்க்கு நிம்மதி இல்லை, தன் சகோதரி மார்த்தாளுக்கும் தன்னுடைய ஒரே சகோதரன் லாசருக்கும் மிகுந்த வேதனை. எந்த இடத்துக்கு போனாலும் இதை குறித்து பேசியிருப்பாங்க. அதனால இவர்கள் சொந்தங்களால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களும் நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களும் ஒரு அடைக்கப்பட்ட அனுபவத்தை போல காணப்பட்ட ஒரு குடும்பம். ஆண்டவர் யார் என்றால் உலகம் ஒதுக்கி தள்ளுகிறதா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். உலக ஜனங்கள் புறக்கணிக்கிறதா? இவர் புறக்கணிப்பதில்லை. ஒவ்வொரு ஆணோ பெண்ணோ அவர்கள் பரலோகத்தில் இல்லை, இந்த பூலோகத்தில் தான் இருக்கிறார்கள். மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஒரு மனிதனுடைய பலனும் பலவீனமும் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை மனிதர்கள் ஒதுக்கி தள்ளுவது நியாயமாய் இருக்கலாம், பிரமாணம் அதற்கு ஒத்துக்கூட போயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்தில் தவறுகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை மட்டும் வெறுக்கிறவர். இந்த பெண்மணி செய்த செயல், ஆண்டவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை, அமைதியாய் இருக்கிறார். இந்த பாவத்தில் இருக்கிற பெண்மணி உடைய இருதயத்தின் உணர்வு என்ன? உள்ளத்தில் சமாதானம் இல்லை. இதை இவருக்கு செய்தால் எனக்கு சமாதானம் கிடைக்கும். இவள் வாழ்க்கையில் காணப்பட்ட பாவம் அவள் இருதயத்தை உடைக்கிறது, மறக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அவளை அறியாமலே அவளுக்கு தெரிந்து விடுகிறது, நம்ம வீட்டுக்கு வந்த இவர் ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தர். அவருடைய சொல் செயல் எல்லாம் ஒரு மனிதனையும் புறக்கணிக்காதபடி ஏற்றுக்கொள்ளுகிற மனமும். உலகமே ஒதுக்கி தள்ளினாலும் அவர் தமது அன்பை கொடுத்து அவர்களை சரியான வழியில் நடத்த வேண்டும் என்கிற இருந்தவர் என்பதை புரிந்தார். அதனால விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாத்திரத்தில் இந்த விலையேற பெற்ற ஒன்றை அடக்கி வைத்திருக்கிறார். அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் போஜன பந்தியில் இருக்கும்போது தைலத்தை சிரசில் மேல் ஊற்றுகிறார். இவளுடைய செயல் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. ஒன்று, அவளை பொறுத்த வரைக்கும் அவள் தனிப்பட்ட வாழ்க்கையின் சுயநலன்தான். இவள் செய்ததினாலே அவளுடைய பெற்றோருக்கு பிரயோஜனம் இல்லை, உடன்பிறப்புகளுக்கு இதனால் நன்மை இல்லை, மற்றவர்கள் கேவலமா பேசுகிற அளவுக்கு தான் சூழ்நிலை உருவானது. ஆனால் இது முழுக்க முழுக்க தனது வாழ்க்கைக்குட்பட்ட ஒரு சுயநலமாக செய்கிறாள்.
ஆனால் அவள் செய்தது சுயநலமாய் இருக்கலாம். ஆனால் பின் விளைவுகளை பார்க்கும்போது அதிலே ஒரு தெய்வ திட்டம் இருப்பதாக அடுத்துள்ள வசனங்களில் பார்க்க முடியும். இந்த தைலம் எப்படிப்பட்டது? பரிமள தைலம் அப்படின்னா, பரிமள அப்படின்னா நல்ல மணக்கின்ற ஒரு அனுபவம், வாசனை, நல்ல வாசனையான ஒரு தைலம். இது எதோடு ஒப்பிட முடியும் என்று சொன்னால், தைலம் என்று சொல்வதினால் ஊழியத்தோடு ஒப்பிடப்பட்டு சொல்லலாம். 133ஆம் சங்கீதம் 1 3 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோன் யார்? அழைக்கப்பட்ட ஆசாரிய ஊழியம் செய்கிறவர். சிரசில் ஊற்றப்பட்டு, ஆசாரிய ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் ராஜாக்களின் பொறுப்பு. அவர்களை பிரித்தெடுக்கும் போது இந்த நல்ல தைலத்தை மேலே ஊற்றி, எண்ணெயை ஊற்றி பிரித்தெடுப்பார்கள். அதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது, சிரசில் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில் வடிகிறதும் அவருடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஊழியத்தின் அபிஷேகத்தோடு இணைக்கப்பட்டது. உன்னத பாட்டு 1:3 படித்து பார்த்தால் இது ஒரு நல்ல தைலத்துக்கு ஒப்பாக குறிப்பிடுகிறதை பார்க்க போகிறோம். அநேகர் இதை நேசிக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான, அங்கே 133 சங்கீதத்தில் எவ்வளவு இன்பமானது என்று பார்த்தோமே, இங்கேயும் பாருங்கள் எவ்வளவு பரிமள தைலம், எவ்வளவு இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று. அப்ப இப்படிப்பட்ட வாசனை, இந்த பெண்மணியை பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையின் விடுதலைக்காக இந்த காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பா இவள் பின்னாட்களில் இவர் சாட்சி கெட்டு போகவில்லை. பிரசங்கி 10:1 சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படி செய்யும். என்ன விஷயம் சொல்லுகிறேன்? வாசனை கெடாமல் இருக்க ஞானமாய் செயல்பட வேண்டும். இந்த பெண்மணி இந்த தைலத்தை உடைத்து ஊற்றின பின்பு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மனம் திரும்பி ஒரு பக்தியுள்ள பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போனார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. வார்த்தை கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தர் இந்த உயர்வான நிலையில் இதன் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் நமது சாட்சியுள்ள வாழ்க்கையை காத்து கொள்ளுவோம். ஆண்டவர் வேண்டிய எல்லா தயவையும் தருவாராக. அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம். அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வாசனை தைலமாய் நாங்கள் பிரகாசிக்க, பரிமளிக்க, நல்ல பரிமள அந்த வாசனை போல எங்கள் சாட்சி வாழ்க்கை காணப்பட கிருபைதாரும். ஆண்டவருடைய தயவு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.